இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பிரபல திரைப்பட நடிகர், இன்னும் சொல்ல போனோம்னா பல்வேறு தமிழ், மலையாளம் உட்பட பல மொழிகளில் நடித்த பல்வேறு படங்களை நடித்தார். திரைப்பட நடிகராக இருக்கிற திரு ரவிக்குமார் அவர்கள் காலமாயிட்டுதான் செய்தி வந்திருக்கு. கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவர் கேன்சரோட போராடி தோற்று இருக்கார் அப்படிங்கிறத விட கேன்சரோடு போராடி வீரமரணம் அடைஞ்சார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப பெரிய போராட்டமா இருந்துச்சு அவருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சென்னையிலேயே ஸ்டே பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. ஒரு ரொம்ப பெரிய போராட்டம் அது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய இறப்பு தொடர்பாகவும் அவருடைய நினைவுகள் குறித்தும் நம்ம இன்னைக்கு பேசுவோம். நீங்க நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியகுரன் அவர்கள் நுழைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். ஸோ நீ சொல்றப்போ அது வீர மரணம்ன்றது எனக்கு அர்த்தம் புரியல ஆக்சுவலி. ஏன்னா நீ நிறைய அவரை பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன் நானு. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, வீர மரணம் சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியல. பட் ஆனா ரவிக்குமார் அவர்களை என்ன சொல்றது, ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம் அது. எல்லா இதுக்குமே எந்த ஒரு அப்பா கேரக்டர் கொடுத்தாலும் அது சூட் ஆகுற ஒரு பர்சனாலிட்டி அவரோடது. உன் கையால சாப்பிடுறதுக்கு அந்த பிச்சைக்காரன் கொடுத்து வச்சிருக்கான். எனக்கு அந்த குடுப்படம் இல்லையா? அது என்ன சொல்றது, அந்த பர்சனாலிட்டி பாக்குறப்ப நமக்கே நம்ம அறியாம ஒரு பாசம் வந்துரும் அப்படின்றதுதான் சொல்லுவேன் நானு. ஏன்னா நீ எல்லா படத்துலயும் நீ பார்த்தேன்னா கூட அவரோட அந்த கண்கள்ல அவர் கண்ணு கலங்கினா மக்களோட கண்களும் கலங்கும். அது ஈகோனால வெளியில சொல்லாம கூட இருக்கலாம். பட் ஆனா எல்லாரோட கண்களும் கலங்குற அளவுக்கு தான் அவரோட நடிப்பு திறமை இது வரைக்கும் இருந்திருக்குன்றது நான் சொல்வேன் நானு. ஏன்னா நான் அந்த அளவுக்கு எமோஷனல் ஆயிருக்கேன் அவரோட ஆக்டிங் எல்லாம் பார்த்துட்டு. இப்போ மலையாளம், தமிழ்னுட்டுன்னு 2 மொழிகள்லயுமே அவர் 100க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காரு. ஸோ ரவிக்குமாரை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. கேரளாவை சேர்ந்தவர் அப்படின்றதுதான். பட் என்னன்னா, கேரளாவை சேர்ந்தவரா இருந்தாலும் சென்னையில் பிறந்து வளர்ந்தவர்ன்றது இன்னொரு விஷயம். 70s நிறைய மலையாள பட ஹீரோவா தான் நடிச்சிருக்காரு. இந்த உல்லாச யாத்ரா அப்படின்னுட்டுன்னு ஒரு மலையாள படத்தின் மூலம் தான் சினிமால அறிமுகமானார் அவரு. தமிழ்லயும் நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. சில படங்கள்ல ஹீரோவாவும் பண்ணிருக்காரு. ரவிக்குமாரோட பூர்வீகம் அதை நான் சொன்ன மாதிரி அது கேரளா. அவர் பிறந்தது சென்னையில தான். மலையாளத்துல திரிச்சூர். ஓகே ஓகே. இவர் மலையாளத்துல லக்ஷ பிரபுன்ற படத்துல ஒரு சின்ன இதுலதான் ஆரம்பிச்சது அவரோட இது. அதுக்கப்புறம் மலையாளத்துல பல படங்கள்ல ஹீரோ, குணச்சித்திர வேடங்கள்னுட்டுன்னு தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாரு. அது தொடர்ந்து இவரு பாலச்சந்தர் சார் மறக்கவே கூடாது. அவரோட படத்துல நடிச்சிருந்தாரு. என்ன சொல்றது, அவர் இயக்கிய அவர்கள் படம். இப்ப ரவிக்குமாருக்கு அடைமொழியே அவர்கள் ரவிக்குமார்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும்ன்றது ஒரு விஷயம். பாலச்சந்தர் இயக்கிய அந்த அவர்கள் படத்தின் மூலம் கமலஹாசன், ரஜினிகாந்த், சுஜாதா இவங்களோட எல்லாம் இணைஞ்சி அதை நடிச்சு தமிழ்ல ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படம் அப்படின்றத சொல்லணும். இன்னும் சொன்னாக்க இவருக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கொடுத்த படம் அது. அதே மாதிரி பகலில் ஓர் இரவு அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. அதுல இன்னும் கொஞ்சம் பிரபலமானாரு. இந்த படத்து மூலமா வந்ததுனால அது இன்னும் கொஞ்சம் நல்லா போக்கஸ் ஆச்சு அந்த படம். இந்த படத்துலதான் அந்த இளமை எனும் பூங்காற்று பாட்டு இவரை பேச வச்ச அந்த பாட்டு. ஒண்ணு அடைமொழி அவர்கள் சொல்லுவாங்க, இல்லைன்னா இளமை எனும் பூங்காற்று அப்படின்றத சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சுமந்துட்டு போயிருக்காரு அப்படின்றது சொல்லணும். அதுக்கப்புறம் தமிழ்ல மலபார் போலீஸ், ரிஷி, ரமணா, லேசா லேசா, சிவாஜி, இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் குணச்சித்திர வேடங்களை நடிச்சிருந்தாரு. இன்னொரு பெரிய இழப்பு இதுல யாருக்கு அப்படின்னாக்கா ராதிகா மேடம்க்கு தான். எனக்கு நான் ராதிகா மேடமோட அந்த என்ன சொல்றது, அந்த உணர்ச்சிகள் எனக்கு தோணுச்சு. இவரோட மறைவுன்னுட்டு நான் நியூஸ் கேட்ட உடனே எனக்கு ராதிகா மேடம் ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா அவங்களோட சீரியல்ஸ்ல எல்லாத்துலயும் இருப்பார் இவர். சித்தி ஆகட்டும், அவங்களுடைய ராடன் ப்ரொடக்ஷன்ஸ்ல என்ன சீரியல் பண்ணாலும்
இவரை வந்து ஒரு கேரக்டர்ல போட்டுருவாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, நான் ரவிக்குமார் சார் பார்க்கும்போதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாரு, எனக்கு வந்து ராதிகா பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளவு டச்சிங், அவ்வளவு க்ளோஸ்டான ஒரு ரிலேஷன் அது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அவங்க எப்படி இத தாங்கிக்க போறாங்கன்றது எனக்கு தெரியல. சித்தியில ஆரம்பிச்சு சித்தி, செல்வி, அரசி, செல்லமே, வாணி, ராணின்னுட்டு எல்லா சீரியல்லையும் இவர் இல்லாம இல்ல. அவங்க ராதிகா மேடம் இல்லாம கூட ஒரு சீரியல் இருக்குமே தவிர இவர் இல்லாம கிடையாது அப்படின்றது. அந்த அளவுக்கு ராதிகா மேடம்க்கு ரொம்ப க்ளோஸான ஒரு மனுஷன். இவரோட இழப்ப தாங்கிக்கிற சக்தி வந்துட்டு ராதிகா மேடம்க்கு கொடுக்கணும்ன்றதுதான் நான் கேட்டுக்கிறேன் நானு. மூஞ்சில யாரோ ஆசிட் பார்த்தாங்களாமா. 40 வருஷத்துக்கு மேல இந்த சினிமா துறையில இருக்காரு. இப்ப நீ சொன்ன மாதிரி அது கேன்சர் அப்படின்றப்போ வந்துட்டு அவர் எவ்வளவு அந்த ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்பட்டிருப்பாருன்றது எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த கேன்சர்ன்றது இப்போ முதல் வந்துட்டு திரைப்பட நடிகர்கள் தொடர்ந்து வந்துட்டு மாரடைப்பும் கேன்சர்ல தான் இறந்துட்டு இருக்காங்க. சோ இந்த கேன்சர்ன்றப்போ மறுபடியும் மறுபடியும் வந்து எல்லாரையும் தாக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு வலி எல்லாருக்குமே இருக்கு. அவரோட உடல் வந்துட்டு வலசரவாக்கத்துலதான் வந்துட்டு வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நாளைக்கு இறுதி சடங்கு நடக்குதுன்றது சொல்லியிருக்காங்க. உனக்கு என்ன நியூஸ் தெரிஞ்சது ஹரிஷ்? ரவிக்குமார் அவர்களை பத்தி பேசணும் அப்படின்னா, அவரை பத்தி நம்ம முதல்ல சொல்லணும் அப்படின்னா, நான் பார்த்த படங்கள் அனுப்பல்லவி. அதுல வந்து சாரோட ரோல் பெரிய பேசப்படக்கூடிய ஒரு ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. தாமரா 1979 நினைக்கிறேன் அந்த படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் அது வந்து நீலத்தாமரை. அதுக்கப்புறம் அதே பேர்ல அதே சப்ஜெக்டை மையப்படுத்தி இன்னொரு படம் எடுத்தாங்க. பட் வந்து ரவிக்குமார் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படம் அப்படின்னா நீலத்தாமரைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அது பேசப்பட்ட படமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஹரிதாஸ் அப்படிங்கிற ஒரு ரோல்ல பண்ணியிருப்பாரு. பட்டணத்துல படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் வந்து வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டுல வேலை பார்க்கிற பொண்ணு மேல ஒரு ஆசை வந்து, அங்க பட்டணத்துல ஏற்கனவே காதலிச்சிட்டு இருப்பாரு. இங்க வேலை பார்க்குற பொண்ணோட ஆசை வந்து அந்த பொண்ணை கற்பழிச்சு இது பண்ணிக்குவாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாம் அக்செப்ட் பண்ணி அந்த பொண்ணு எதனால இப்படி ஆச்சு என்னங்கிறதெல்லாம் கடைசியா தான் காட்டுவாங்க. ஸோ அது வந்து ஒரு சைக்காலஜிக்கலா ரொம்ப அழகா இருக்கும். அந்த படம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அதான் 2009 ரீமேக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதே டைட்டில் அதே ஸ்கிரீன் பிளே வச்சு ரீமேக் பண்ணாங்க. அது இன்னும் வித்தியாசமா இருந்ததுன்னு சொல்லலாம். பட் இவர் வந்து ரவிக்குமார் சார் நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. மலையாளம்லையும் சரி, தமிழ்ல வந்து அலாவுதீன் என்ன அபூதர் வேக்கில் அவர் ரோல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரமணால வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. ரமணால வந்து போலீஸ் ஆஃபீஸரா வருவாரு. லேசாலையும் பண்ணியிருக்காரு. மாறன்ல பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். மாறன்ல 2002 2001 வந்துச்சு நினைக்கிறேன். அதுல பண்ணியிருக்காரு. சிவாஜியில முக்கியமான ரோல் அமைச்சரா பண்ணியிருப்பாரு. சும்மா இருந்தவனோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. அது பேசப்படக்கூடிய ஒரு ரோல்னு சொல்லலாம். வியாபாரி அதுல ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி யூத்லயும் விஜய் அவர்களுக்கு வந்து அந்த சமையல்காரனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அந்த ஹீரோன்னு சொல்லும் போது நீ கொடுத்து வச்சப்பா அப்படிங்கிற அந்த டயலாக்லாம் விஜய் அவர்களை வந்து சொல்லும் போதெல்லாம் தியேட்டரே கிளாப்ஸ் பண்ணும் அந்த டயலாக்கு. கடமையில இருக்கிற போர் வீரனும் காதலிக்கிறவனும் வாழ்க்கையில எதுக்குமே பயப்படக்கூடாதுப்பா, நீ தூள் கலப்புப்பா. அவ்வளவு அழகா இருக்கும். ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி அந்த ரோல் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவு அழகா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. மலபார் போலீஸ், பொண்ணு வீட்டுக்காரன், ரோஜாவனம் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய இருக்கு. ஆனந்தரகம்லயும் ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. என் தங்கச்சிய டைவர் பியூனு இவனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்டா. ஆமா கிழிச்ச ஒரு நாளைக்கு 5-10 கலர் நீ என்னோட பெரிய மாப்பிள்ளை பாத்துருவீங்க. நிறைய சொல்லலாம். இவருடைய படங்கள் நிறைய சொல்லலாம். விசில் படத்துலயும் ஒரு ரோல் எடுத்து பண்ணியிருந்தாருன்னு பார்க்க முடிஞ்சது. ஸோ அவ்வளவு விசில் படத்துல எனக்கு தெரிஞ்சு பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அப்பாவா பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அப்பாவா பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி மலையாளம்ல அவர் வந்து மம்முட்டி சாரோடைய சிபிஐ சீரீஸ் ஆஃப் அந்த மூவில எல்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆராட்டுன்னு சொல்லி மோகன்லால் சாருடைய படம், அதுல ரீசெண்டா 2021 22 ரிலீஸ் ஆச்சு. அதுல பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி நிறைய சொல்லிட்டு போனோம். அவருடைய கேரக்டர்ஸ் வந்து
ஹீரோவாவும் பண்ணியிருக்காரு, குணச்சித்திர வேடங்களையும் பண்ணியிருக்காரு, வில்லனாவும் நிறைய பண்ணியிருக்காரு. அவருடைய ஆரம்ப கால படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஹீரோவா வில்லனானே நீங்க வந்து கண்டுபிடிக்கிறது யோசிக்கணும். அந்த அளவுக்கு இருக்கும். நீலதாமரை எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா நீலதாமரை எல்லாம் அவர் ஹீரோவா வில்லனானே தெரியாது. ഞാൻ പോയില്ല എന്നെ പറഞ്ഞേക്കരുത്. ഞാൻ ആരെയും പറഞ്ഞേക്കുന്നില്ല. ஏன்னா ஒரு வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு கற்பழிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரோல் அது. அவர் ஹீரோ தான். அந்த படத்தை பொறுத்தவரை, அந்த ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரை அவர் ஹீரோ தான். ஆனா அவர் ஹீரோவை பாக்குறதா இல்ல வில்லனா பாக்குறதான்னு யாருக்குமே தெரியாது. அப்படியான ஒரு கதை அது. சோ நிறைய படங்கள் இது மாதிரி ஹீரோவா வில்லனா குணச்சித்திர நடிகரா நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா சீரியல்ஸ், தமிழ் சீரியல்ஸ், மலையாளம் சீரியல்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. ராடன் என்டர்டைன்மெண்ட்ஸ்ல வந்து ராதிகா அவர்களோட சித்தி, அதுக்கப்புறம் அண்ணாமலை பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய சீரியல்ஸ் இருக்கு, வரிசையா வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். வாணிராணில இருந்து வரிசையா சீரியல்ஸ் நிறைய இருக்கு ராதிகா அவர்களோட பண்ணதெல்லாம் சொல்லலாம். மலையாளத்திலையும் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய என்ன சொல்றது, செல்வியிலையும் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. கஸ்தூரின்னு ஒரு ஒரு இது வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சீரியல், அதுலயும் பண்ணியிருந்தாரு. செல்லமையில வந்து ராதிகா அவர்களுக்கு அப்பாவே நடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பேசக்கூடிய ஒரு கேரக்டர்ஸா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செல்லம்மாலையும் ரோல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். விஜய் டிவியில வந்த சீரியல் அது செல்லம்மா அப்படின்னு சொல்லி, அதுலயும் ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. சாக்லேட்னு சொல்லி ஒரு மினி சீரீஸ் ஒன்று வந்துச்சு சன் டிவியில 2019-20 பீரியட்ல நினைக்கிறேன். அப்போ அதுல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு. மலையாளத்துல எல்லாம் வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. மலையாளத்துல சொல்லணும்னா அக்னிபுத்திரின்னு ஒரு சீரியல், அதுலயும் பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ்ல எடுக்கிற சந்திரலேகா மலையாளத்திலையும் வருது, ஏஷியன்ல வருது. அந்த சந்திரலேகாலையும் ஒரு சீரியல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிறைய சீரியல்ஸ் இருக்கு, நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து அவர் வந்து நெகட்டிவ் ரோல் பண்றாரா பாசிட்டிவ் ரோல் பண்றாரா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கடைசி ஒரு 10 வருடங்கள்ல வந்து அவருடைய பேர் வந்து பெரிய அளவுல ரீச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு சீரியல்ஸ் முக்கியமான காரணமா இருந்தது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சமீப நாட்களா கேன்சர்னால பாதிக்கப்பட்டு கடுமையா உடல் நலத்து பாதிச்சதுனால போராடிட்டு இருந்தாருன்னு தான் நான் சொல்வேன். ஸோ இன்னைக்கு அவர் வந்து தவறுனது என்னை பொறுத்தவரை அது பெரிய லாஸ் எனக்கும். ஏன்னா நான் அவரோட 2-3 இடங்கள்ல நான் பார்த்து பேசியிருக்கேன். அவருடைய வீட்லேயும் அவரை பார்த்து பேசியிருக்கேன். நானும் போரூர்ல, அதாவது பிபிசி சிட்டி பார்க்னு சொல்லிட்டு போரூர்ல வந்து அங்க அவருடைய வீடு இருக்கு. அங்கதான் அவருடைய உடலும் வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு வந்து இறுதி சடங்குகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது அவருக்கு வந்து அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த விரும்பினால் தாராளமா போய் செலுத்தலாம். அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் எல்லாரையும் வரலாம் அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருக்காங்க. யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்ல. ஒரு நடிகரா அவருடைய திரைத்துறை பயணமாகட்டும், அவருடைய சின்னத்திரை பயணமாகட்டும் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னும் ஒரு வார்த்தை இது முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னா, அவரோட அந்த தந்தை பாத்திரம் அப்படின்றது வந்து அந்த கேரக்டர் வந்துட்டு தந்தையை இழந்த பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இது ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லுவேன் நானு. ஏன்னா நாங்கெல்லாம் வந்துட்டு எங்க அப்பாவை பார்த்தோம், அவரோட நடிப்புல வந்துட்டு அவரோட அந்த உருவத்துல வந்துட்டு எங்க அப்பாவை பார்த்தோம் நாங்க. சோ இந்த மாதிரி தந்தை இழந்த பெண்களுக்கெல்லாம் இது பேரிழப்பு அப்படின்றதுதான் சொல்லணும். இது போன்ற ஒரு நடிகர் வந்துட்டு இதுக்கு மேல நம்ம பார்க்க முடியுமான்றது கூட எனக்கு தெரியல. சோ அவரோட ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் நான். கண்டிப்பா. ஸோ வேறொரு விவகாரம் தொடர்பாக வேறொரு டாபிக்ல நம்ம பேசலாம். அதுவரை நன்றி. தேங்க்யூ.